இன்னைக்கு இருக்கிற ஒரு யங்ஸ்டர் someone who is similar to you. நான் similar to youன்னு சொல்கிறப்போ he is not a star kid, he is not connected to cinema, ஒரு நார்மல் பையன். But if he wants to enter cinema, what are the basic things he has to keep in mind? The first thing he has to keep in mind, he or she is, ஏற்கனவே இருக்கிற ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் மாதிரி அவர் நடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. நான் கமல் சார் மாதிரி வருவேன், இல்லை ரஜினி சார் மாதிரி வருவேன். ஏன்னா ஏற்கனவே அவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட இன்னொரு என்ன சொல்கிறது வெர்ஷன் நமக்கு தேவையில்லை. ஆனால் முக்கால்வாசி பேர் நான் வந்து சிம்ரன் மாதிரி ஆடிடுவேன், நான் இந்த மாதிரி லுக் பண்ணுவேன், எனக்கு இந்த மாதிரி டயலாக் பேச வருவேன் நினச்சிட்டு தான் இண்டஸ்ட்ரியில் வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்கள ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணும்போதே எனக்கு வந்து என்னடா அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தெரியுது. ஒரிஜினாலிட்டி, யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஒரிஜினாலிட்டி. ஒரிஜினாலிட்டி தான் உங்களோட வாட் ஹேஸ் கண்டிஷன்ட் யூ இன் லைஃப். உனக்கு நீ நடிகனா வரேன்னா உன்னை பற்றி என்ன விஷயங்கள் வந்து மக்கள் வந்து தலை நிமிர்ந்து பார்ப்பாங்க தியேட்டருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இருக்கணும். ஸோ அதில் வந்து நடிப்பை தவிர வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பயங்கர எக்ஸ்பர்டீஸ் இருக்கணும். குதிரை ஓட்டுறியா, இல்லை அம்பு வில்லு விடுறியா, இல்லை ஸ்விம்மிங் பண்ணுறியா, இல்லை டான்ஸ் மட்டும் இல்லை, டான்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியோட மேட்ரு. பட் அதை தவிர உன்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன. ஸோ நீ சொந்தமாக வர சின்ன குழந்தையிலே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களுக்கு தான் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, பிகாஸ் அவங்க வந்து ஒரு டைரக்டரோட. பட் நீ இண்டஸ்ட்ரியில் வரும்போது உன்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன. நாளைக்கு வந்து உனக்கு ஒரு சோல்ஜரோட ரோல் கொடுக்குறோம், இல்லை வந்து ஒரு நெகட்டிவ் லீடு கொடுக்குறோம், இல்லை வந்து ஒரு சயின்டிஸ்டான ரோல் கொடுக்குறோம், இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கதையில் வந்து விக்ரம் ஏதா மாதிரி ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டான ரோல் வருதுன்னா அதுக்கு நீ என்ன மாதிரி லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஏற்கனவே அனுபவங்கள் வச்சுருக்கியா அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் இல்லாமல் வர ஆக்டர்ஸ்க்கு வந்து இட்ஸ் அ வெரி ஷார்ட் லிவ்ட் கரியர். மேபி ஒரு படம் 2 படம் கிடைக்குமே தவிர வாழ்க்கையில் அனுபவங்கள் இல்லாமல் இருக்கிற நடிகர் வந்து பெரிய நடிகனான சரித்திரமே இல்லை. எனக்கு இந்த பேகேஜ் எல்லாம் தேவையில்லை, இங்கேருந்து நான் எங்கே போகணும் அப்படிங்கிறது இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, இங்கே நான் எடுத்து போகணும். அதே மாதிரி ஆக்டர்ஸ் கூட யூ வாண்ட் டு நோ வேர் தி ஆடியன்ஸ் ஆல்ரெடி இஸ். நான் அப்பாவே போகிறதுக்கு வந்து போய் நான் ஹீரோவாக வரேங்கிறதுலாம் வந்து அவங்களுக்கு டைமே இல்லை. யூ வாண்ட் டு நோ ஹூ த ஹீரோ இஸ் இமீடியட்லி. தட்ஸ் வை.